உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கிடக்க உலகியற்றார் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவம் பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை இப்பொழுது எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, தமிழகத்தின் தன்மான குரலாக ஒலித்தது புதுச்சேரியிலிருந்து புரட்சி கவிஞன் பாரதிதாசன். வள்ளுவரின் வலியுறுத்தி தமிழர்களின் தனி அறம் பற்றி பேசியவர் பாவேந்தர் பாரதிதாசன். சீற்ற குரல் கொடுத்தவர், சீறி பாய்ந்து கவிதை முழங்கியவர், கொலை வாளினை எடனாம் இது கொடியோர் செயல் அறவே என்று கொடியோர் செயலை அறுப்பதற்கு அற்று போவதற்கு கொலை வாளை எடனா என்று முழங்கியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அவர் ஒரு கவிதையிலே சொல்லியிருப்பார், இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பவனும் இருக்கின்றானே. இந்த கவிதையை மேலோட்டமாக பார்த்தால் உலகம் இருட்டறையில் இருக்கிறது, ஜாதி இருக்குதுன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் செய்தி. ஆனா நுட்பமா ஒண்ணு சொல்லியிருக்காரு, உலகம் இருட்டறையில் இருக்கிறது, யாருக்குமே எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. இருட்டுல யாருக்கும் எதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாத ஒரு நேரத்துல ஒருத்த மட்டும் புதுசா புகுந்து ஜாதி இருக்குதுன்னு சொல்றான், ஏமாத்துறான் அவன. இந்த காட்சியை விரிவுபடுத்தி பாருங்க. ஒரு இருட்டான அறையில இருக்கிறோம்னா நமக்கு எதுவுமே தெரியல, எல்லாம் கண்ணகரையேன்னு இருக்கு, ஒண்ணுமே தெரியல. ஒருத்த மட்டும் வந்து இந்த இடத்துல இது இருக்குதுன்னு சொல்றான்னு சொன்னா அது எவ்வளவு திருட்டுத்தனம் அப்படின்னு அவர் அழகா சொல்றார். ஒரு நுட்பமான ஒரு செய்தி. இருட்டறையில் உள்ளதா உலகம், எல்லாரும் ஒன்ன இருக்குதுன்னு ஏமாத்துறான், ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, மறுத்துகின்ற மத தலைவர் வாழ்கின்றாரே அப்படின்னு. இப்படி பாடங்களுடைய பாடலுக்குள் சென்றால் அதை விரிவுபடுத்தி பார்த்தால், அதை நாம் முன்னோக்கி பார்த்தால் எண்ணற்ற செய்திகளை நாம் அறிந்து கொள்ளலாம். தமிழர்கள் தமிழர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே ஒரு நூல் எழுதினால் அதுதான் தமிழ் இயக்கம். தமிழ் இயக்கம் என்கிற நூலை உட்கார்ந்து எழுதுகிறார். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தமிழுக்கு புறம்பான செய்திகள் எது நடக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து காட்டுகிறார். முதலாக கடைகளின் பெயர் பலகை தமிழிலே அமைய வேண்டும் என்று அந்த பாடலில் பாரதிதாசனுடைய பாடல்கள் என்பது இளைஞர் மத்தியில் மிகுந்த எழுச்சூட்டக்கூடியது. ஒரு சிறு செய்தியை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் கல்லூரியிலே மாணவர் அமைப்பு, மாணவர் சங்கத்திற்காக போட்டியிடுகிறேன். போட்டியிடுகிற போது என்னை எழுத்திருப்பவர்கள்லாம் மிகவும் வலிமையானவர்கள், பொருளாதாரத்துக்கு மிகவும் வலிமையானவர்கள். அவங்க என்னமோ பெரிய பெரிய துண்டறிக்கைகள், சுவரட்டுகள் அச்சிட்டு வெளியிட்டாங்க. என்னிடம் அந்த வசதிக்கு ஒரு இந்த சாதாரண வெள்ளைத்தாள் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு தாள்ல தமிழ் இயக்கம் நூலிலிருந்து இளைஞர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாடலுடைய ஒரே ஒரு அடியை மட்டும் அச்சிட்டு வாக்களியுங்கள், உங்கள் வேட்பாளர் நீலகண்டன் உடன் செயலாளர். என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, அந்த துண்டறிக்கை வந்து அந்த கல்லூரி முழுவதும் ஒட்டியிருந்தேன், எல்லா இடத்துலையும் பார்க்குற இடத்துலாம் ஒட்டியிருந்தேன். வேடிக்கை கேட்டீங்கன்னா, என்னை எழுத்து போட்டிக்கிட்ட அந்த மாணவர் மிகுந்த பொருட்செலவு செய்து சுவரெழுத்துக்கள் எழுதி சுவரட்டுகள் ஒட்டி துண்டறிக்கை வண்ண துண்டறிக்கைலாம் கொடுத்தவர் தோல்வியுற்றார். நான் வெற்றி பெற்றேன். இந்த இடத்துல நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வது தவறாகும். நான் வெற்றி பெற்றவில்லை, பாவேந்தர் பாடலுடைய வரிகள் வெற்றி பெற்ற. அந்த இடத்திலே பாவேந்தர் பாடலுடைய வரிகள்
எனக்கு வெற்றி பெற்றுக் கொடு. இது என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு நிகழ்வு. அதே மாதிரி மிக சமீபத்திலே ஊரெல்லாம் கொடிய நோய், கொரோனா நோய் வந்திருந்தது. அந்த நோய் வந்தபோது எனக்கு வந்திருந்தது. இரண்டாவது முறை வந்தபோது எனக்கு முதல் முறை வந்தது, இரண்டாவது முறை வந்தபோது வந்தது. நான் வீட்டில் தான் இருந்தேன். இந்த மருத்துவமனைக்கெல்லாம் செல்லவில்லை, மாத்திரை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்ற ஆவி பிடித்தல் என்று சொல்வார்கள். அதாவது ஆவி நம்ம பிடிச்சோம்னு சொல்லுவாங்க. இந்த கொரோனா வந்தா நாம ஆவியை பிடிக்கணும். ஆவி பிடித்தல், ஆவியை பிடித்த. அதுக்கு அடுத்ததாக ஒரு பாடல், அந்த பாடலை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 6 அல்லது 7 முறைக்கு தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்பினோம், தூங்கும் தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம் என்கிற பாடல் வரியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். அதை கேட்டு 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 என்ற உடம்புல அப்படி நாடி நரம்பெல்லாம் உருத்தெடுத்து, உண்மையில் சொல்லுகிறேன், ஒரு வார காலம் கழித்து அந்த நோயிலிருந்து மீண்டு விட்டேன். நான் மருந்து எடுத்துக்கொள்ளவில்லை. நான் எடுத்துக்கொண்டு வெறும் அந்த கட்டாயம், வழக்கமான கட்டாயமும் இந்த பாடலுடைய வரிகள் வைத்தார். ஒருவன் கொரோனாவில் பாதிக்கப்பட்டால் அவனுக்கு பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் அவனை அந்த நோயிலிருந்து மீட்கின்றான். அத்தகைய சிறப்புத்தன்மை வாய்ந்தது பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளை எல்லாம் படிக்கிற பொழுது நமக்கு உணர்வு பொங்கவில்லை என்றால் அவனுக்கு மன அளவிலே உல அளவிலே கோளாறு என்று பொருள். உல அளவிலே அவனுக்கு கோளாறு என்று பொருள். அத்தகைய வரிகள் தமிழ் மொழியின் மீது ஒருவன் இழிவு செய்வான் என்று சொன்னால், தாயே தடுத்தாலும் விடாதே. தாயை இழிவு செய்வான் என்றால் அவன் யார் என்றாலும் விடாதே. தமிழை இழிவு சொன்னால் தாயை தடுத்தாலும் விடாதே என்று பாடலை வழங்கியவர், பாடலை முழங்கியவர். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தங்கே முழங்கு ஒன்றும் தமிழருக்கு ஒரு இடர்பாடு வரும் என்று சொன்னால் அந்த பகைவர்கள் எங்கோ ஓடி மறைந்தார் என்று சங்காரம் முழங்கு. மிக அருமையான கவிதை வரிகளை எழுதி ஒரு காலகட்டத்தினுடைய புரட்சிகரமான சிந்தனைகளை விதைத்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். புதுச்சேரி மண்ணிலே தோன்றி புதுச்சேரி மண்ணிலே வளர்ந்தார், அங்கேயே படித்தார், அங்கேயே பணியாற்றினார். எனவே இந்திய சுதந்திர போராட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவிலே பிரிட்டிஷ் இந்தியா, பிரெஞ்சு இந்தியா என்று 2 பிரிவார்கள். அந்த பிரிட்டிஷ் இந்தியாவிலே இருந்த அடக்குமுறைகள், கொடுங்கோன்மைகள் பிரெஞ்சு இந்தியாவிலே இருந்ததா என்று சொன்னால் இந்த அளவுக்கு இல்லை. பிரெஞ்சு நாடு பாண்டிச்சேரி குடிமக்களை தங்களுடைய பிரெஞ்சு குடிமக்களாக ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு பல சலுகைகள் கொடுத்தார்கள். அவர் இங்கிருந்து பிரான்ஸ் செல்வதற்கும் அங்கிருந்து வருவதற்கும் பல உதவிகளை செய்தார்கள். எனவே அவர்கள் என்ன பண்ணாங்க, பாவேந்தர் பாரதிதாசன் இந்த சுதந்திரம் தொடர்பான கவிதைகள் சற்று குறைவாக இருக்கும். ஆனால் தன்மானம் தொடர்பாக, தமிழுடைய விடுதலை தொடர்பாக, தமிழ் மொழிகளுடைய மீட்சி தொடர்பாக, தமிழ் நிலத்தை தமிழக ஆள வேண்டும் தொடர்பாக அருமையான பாடல்கள், மிகச் சிறப்பான பாடல்கள். அதாவது ஒரு காலத்தின் அடையாளம், காலத்தின் குறியீடு என்று சொல்லுவார். கவிஞர்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு காலத்தின் குறியீடாக கவிஞர்கள் இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது 100 ஆண்டுகளுக்கு 120 ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதியாரை கொடுக்கிறார். பாரதியாருக்கு அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது பாவேந்தர் பாரதிதாசன். தமிழகத்தினுடைய கவிஞர்களிலே கவி அரசர்கள் என்று சொன்னால், கவி சக்கரவர்த்தி என்று சொன்னால் ஒரு சிலரை வள்ளுவனை சொல்லலாம். வள்ளுவனுக்கு அடுத்ததாக இளங்கோவை சொல்லலாம். இளவுக்கு அடுத்தபடியாக கம்பனை சொல்லலாம். கம்பனுக்கு அடுத்தபடியாக மகா கவியாக வருகிறது பாரதியார். பாரதியாருக்கு அடுத்த ஒரு மகா கவி ஏனென்றால் பாரதிதாசன் தொடாத இடம் கிடையாது. எல்லாவற்றையும் கொடுத்தார். பாரதியார் தொடாத இடங்களை கூட பாவேந்தர் பாரதிதாசன் தொட்டிருக்கிறார். நாம் பாரதியாரை எடுத்து சென்ற அளவுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சென்றோம் என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு சில
கருத்துடையவர்கள், இவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது. என்னென்ன முற்போக்கு சிந்தனை உள்ளவர், புரட்சிகரமான அந்த புரட்சிகரமான செயலை ஏற்றுக்கொள்கிற சிந்தை மக்களிடமே இல்லை. எனவே அவருடைய பாடல்கள் அளவுக்கு பாரதியார் பாடல்கள் அளவுக்கு பாரதியார் பாடல்கள் பாரதிதாசனுக்காக நாம் விழா எடுக்கிறோம் சொன்னால் இது யாருக்கும் எடுக்கிற விழா அல்ல, நம்முடைய தாத்தாவுக்கு எடுக்கிற விழா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எடுக்கிறது என்று சொன்னால் அது யாருக்கும் எடுக்கிற விழா அல்ல, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர், நம்முடைய அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு எடுக்கிற விழா. இது நம்மை தவிர வேறு யாரும் எடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. நமக்குத்தான் இந்த முழு உரிமை உண்டு. இதன் அடிப்படையிலே இந்த தொடர் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். கவியரங்கம் இந்த கவியரங்கத்தின் தொடக்கமாக என்னுடைய ஒரு கவிதையை வழங்கி தொடர்ந்து உங்களுடைய கவிதைகள் எல்லாம் கேட்க இருக்கிறேன். நான் உங்களுடைய கவிதை வழங்குகிறேன் என்று சொல்லுகிற போது உங்களுடைய தொலைபேசி அணைந்துவிட்டது. மீண்டும் தொலைபேசி இயங்கியதும் நான் கவிதை வழங்குகிறேன். ஒரு சின்ன கவிதை தான். என்னுடைய உருவம் உங்களுக்கு தெரிகிறதா? தெரிகிறது ஐயா. இன்றைய கவியரங்கத்திலே முதல் கவிதையை வழங்கி இந்த கவியரங்கை தொடங்கி வைக்குமாறு கவிஞர் திருமதி இரா கல்யாணி அவர்களை அழைக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்திலே ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார், முதுகலை பட்டதாரி ஆசிரியராக இருக்கிறார், எண்ணற்ற சிறப்பான பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார். கவியரங்கங்களையும் பட்டிமன்றங்களையும் கலந்து சிறப்பித்து வருகிறார். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வெளியிட்டுள்ள சங்கப்பூக்கள் நூலிலே இவருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. அதற்காக இவருக்கு பிரான்ஸ் நாட்டினுடைய விருதாகிய செந்தமிழ் செம்மல் என்கிற விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் இப்போ இந்த கவிதையை வழங்குகிறார். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை தாருங்கள். திருமதி இரா கல்யாணி அவர்களே வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனரை வணங்குகிறேன். இன்றைய கவியரங்க நிகழ்வில் சங்கே முழங்கு என்ற தலைப்பில் கவிதை வாசிக்க வருபவர் ரா கல்யாணி, பழனி, திண்டுக்கல் மாவட்டம். சாதி மத பேதமின்றி தமிழன் என்ற உணர்வோடு ஒற்றுமை என்னும் உணர்வினை உலகறியச் செய்வோம் என்று சங்கே முழங்கு. விண்வெளிக்கு வீறு கொண்டு சென்றாலும் மண்வளம் காக்கும் மகத்துவம் கற்று பூமிதனில் உள்ள பொன்னான வளங்களை கண்ணாக கருதி காப்போம் என்று சங்கே முழங்கு. கல்வி எனும் அலாவுதீன் விளக்கை கரை சேர்க்கும் பாதையெல்லாம் கையில் ஏந்தி செழிப்பான வாழ்வை பெற்றிட நாம் செழுந்தமிழை சிறப்பாக பேசிடுவோம் என்று சங்கே முழங்கு. தகை சான்ற பெருமையுடன் தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழ் இனத்தை கூறுபோடும் தன்மானமற்றவர்களின் தோளை கிழித்து தொங்க விடுவோம் என்று சங்கே முழங்கு. இறைப்பைக்குள் பல குப்பைகளை போட்டு இன்னல் தரும் நோய்களை வரவேற்று சாகும் முன் சவக்குழிக்குள் வீழ்ந்திடாமல் உணவே மருந்து என ஒப்புடனே சங்கே முழங்கு. விலை போகாமல் வீணே திரியாமல் செயல் வீரராய்
செய்கின்ற செயல்கள் எல்லாம் இமயம் முதல் குமரி வரை பட்டொளி வீசி பறக்கட்டும் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு. நன்றி, மகிழ்ச்சி. கவிதை வாசித்தவர் ரா. கல்யாணி, பழனி, திண்டுக்கல் மாவட்டம். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. தமிழ் பகைவர்களின் தோலை கிழித்து தொங்க விடுவோம். தோலை கிழித்து தொங்க விடுவோம் என்று ஒரு சொற்கோட அமைதியா சிறப்பாக அமைந்திருக்கு. கல்வி என்னும் அலாவுதீன். கல்வி என்பது மிகப்பெரிய அந்த அது ஒரு அலாவுதீன் விளக்கு. அதை தேய்ச்சா அலாவுதீன் விளக்கு தேய்ச்சா எல்லா விதமான கேட்டதெல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி கல்வி என்பது ஒரு அலாவுதீன் விளக்கு. மிக அழகான ஒரு ஓமை, மிக சிறப்பாக இருக்கமா, நன்றாக சிறப்பாக அமைந்திருக்கு. வாழ்த்துக்களமா தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறீர்கள். நன்றி ஐயா, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. சங்கத்தோட அனைத்து செயல்பாடுகளையும் உங்களை முழுமையாக இணைத்துக் கொண்டு ஒருங்கிணைந்து செயல்பட்டு உங்களை பாராட்டுகிறோம். தொடர்ந்து உங்கள் பணியை இதே வழியிலே செலுத்துவதற்கு உங்களுடைய இந்த இலக்கிய கப்பலை, கவிதை கப்பலை இதே பாதையில் செலுத்துங்கள் என்று உங்களை அன்பு வேண்டுகோள் இருக்கிறேன். இதே பாதையில் நீங்கள் செலுத்தினார், இந்த இலக்கிய கப்பலை செலுத்தினார், நிச்சயமாக இந்த உலகத்திலே அந்த கடலை கடந்து மகிழ்ச்சியமா சிறப்பு. அடுத்து வருகிறார், நன்றி, அடுத்து வருகிறார் கவிச்செல்வம் விருது பெற்றவர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே கவிச்செல்வம் விருது பெற்றவர். தஞ்சாவூர் மண்ணிலே நாம் நிகழ்ச்சி நடத்திய போது அங்கே தஞ்சாவூர் கோபுரத்தின் பின்னணியிலே கவிதை வாசித்து சிறப்பித்தவர். கவிஞர் இரா வாசிகி பொன்னர் கள்ளக்குறிச்சி வருகிறார்கள். இவரும் ஒரு ஆசிரியர் தான். மிகச் சிறப்பாக கவிதைகளை வழங்கக்கூடியவர். இவரை அன்புடன் வரவேற்கிறோம். மாறுங்களம், மாறுங்கள். வாய்ப்பு கொடுத்தால் ஒரு பாட்டு பாடிட்டு கவிதை கூறலாமாப்பா? வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள், ஒரு பாட்டல் பாடிட்டு பாரதிதாசன் பாடல் பாடிட்டு கவிதை படிக்கலாமா? சரிங்கம்மா. பொன் மாலை வேலை ஆதவன் அழகில் மயங்கிக் கொண்டிருக்கும் சங்கத்தமிழ் பூங்காவின் ஆளுமைகள் அனைவருக்கும் சங்கத்தமிழ் பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, செயலாளர் தமிழ் மாமணி உயர் திரு நீலகண்ட தமிழ் மாமணி அப்பா அவர்களை வணங்கி, செந்தமிழை போற்றி செந்தமிழால் வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். தமிழின் இனிமை என்ற ஒரு பாடலை பாட அப்பாவின் அனுமதியோடு நான் பாடுகின்றேன். கனியிடையே முற்றல் கழையிடையே பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பனி பாகிடையே சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியும் தமிழை என் உயிர் கண்டீர் ஓடை புனலிடை வாய்க்கும் களியும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் தமிழும் நானும் மேலியாய் உடலுயிர் கண்டீர் பயிலுறு மன்னன் தம்பி அக்கம் பக்க உறவின் முறையார் தயை மிகு உடையார் என்னை சந்தன
மறப்பா தந்தை குயில் போர் பேசிடும் மனையார் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் தமிழ் என் அறிவின் உரையில் கண்டி நீ சுடர் மணிமானம் அங்கு நிறைய குளிர் வெண்ணிலாவாம் காலை பருதியின் உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம் மாலை சுடர் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலே எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுதாராமோ தென்னல் மாற்றிய போரும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிக தானியம் முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரன் செய்கிழந்து காணும் அப்பம் உன்னை வளர்ப்பதன தமிழா உயிர்வை உணர்வை வளர்ப்பது தமிழே உணர்வை வளர்ப்பது தமிழே. பாடல் பாட வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிகள் அப்பா. என்னுடைய வரிகள். தங்கி முழங்கு. வள்ளுவர் தந்த உயர் திருமறையை தேசிய நூலாக தெரிவித்து மகிழவே சங்கே முழங்கு. தேனிலே ஊறிய செந்தமிழை போற்றி தேசிய மொழியாக போற்றி மகிழ சங்கே முழங்கு. பண்டைய இயற்கை வளங்களை வளர்த்து பாரினில் காத்திட பயிர்தொழில் செய்திடவே சங்கே முழங்கு. மனித நேயம் மலர்ந்து மக்கள் வாழ்ந்திட வேண்டி மழை நீரை சேகரித்து மண் வளம் காத்திட சங்கே முழங்கு. வெண்ணிலா தொட்டு வியதகு சாதனையை வென்றிட செய்வோம் என சங்கே முழங்கு. எதிர்கால இந்தியா இன்னல்கள் நீங்கி இயற்றிடும் சாதனை இயற்கையால் பெருகிட சங்கே முழங்கு. மலை வளமும் குடிவளமும் சிறந்து மாசும் தூசும் மறைந்திட போகவே சங்கே முழங்கு. சுனாமி சீராத அலைகள் வந்து மழைநீர் தேக்கி அணைகளில் சேர்க்க சங்கே முழங்கு. நோயில்லா உலகம் அமைத்து நலமுடன் வாழ வளங்கள் படைப்போம் என சங்கே முழங்கு. நன்றிகள் அப்பா. கள்ளக்குறிச்சியிலிருந்து இரா வாசிக்கு பொன்னரசு. மிகவும் சிறப்பமா பாவேந்தர் பாடல் ஒன்றை பாடி உங்கள் கவிதையை கொடுத்தீர்கள். மலை வளம் மண் வளம் எல்லாம் காக்க வேண்டும், நோயில்லாத உலகம் அமைய வேண்டும், மாசில்லாத உலகம் அமைய வேண்டும் என்று புதியதொரு உலகம் ஒன்றை படைத்திட தங்கு முழங்கினீர்கள். தங்களுக்கு முழங்கினீர்கள். மிகவும் சிறப்பமா தொடர்ந்து கவிதைகளை வழங்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பங்கேற்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வருகிறார் கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள். மிகவும் முதியவர். இவரை முதலிலேயே கூப்பிட்டிருக்க வேண்டும். வயதானவர். அவருக்கு உட்கார்வதற்கு கூட கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கிறோம். என்னை விட வயசானவங்க அவங்க வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு. திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள் கடவுளின் கை என்ற ஒரு கவிதையினுடைய சமீபத்தில் வெளியிட்டார்கள். நான் கூட அந்த புத்தகத்தை எல்லா பக்கம் தேடி பார்த்தேன். எங்கேயாவது கடவுளின் கை இருக்கான்னு பார்த்தேன். எங்கேயுமே கடவுளின் கை இல்லை. எல்லா பக்கத்துலயும் ராஜேஸ்வரி அம்மாவோட கை வண்ணம் தான் இருந்தது, கவிதைகளாக இருந்தது. எனவே ராஜேஸ்வரி அம்மாவோட கையைத்தான் பார்த்தேன். நமக்கெல்லாம் இந்த மாதிரி முதியவங்கள்லாம் கடவுள் தானே, அதனால இவங்க கைதான் தெரியுது, இவங்க கையெல்லாம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். நல்ல ஒரு கவிதை கொடுத்திருந்தார்கள். கடவுளின் கை என்கிற மாறுபட்ட சிந்தனை உள்ள ஒரு கதை. இந்த கவிதை மிக அழகான இயற்கை வர்ணனைகளோடு, நிறைய இயற்கை வர்ணனைகள். அவரை கவிதையை படிக்கிற போது உண்மையிலேயே காலை பொழுது விடியலிலே நாம் வெளியே சென்று பார்ப்பது போலவே அந்த கவிதைகள் அமைந்திருந்தன. பாருங்கள், உங்கள் கவிதை தாருங்கள். ஏற்கனவே ராஜியின் கவிதைகள் என்று ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். பாருங்கள், உங்கள் கவிதை தாருங்கள்.
முதியவர், ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், அதுவும் இந்திய ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பாரதிதாசனை பிடிக்காது இந்தி, ஆனா இந்திய ஆசிரியருக்கு பிடித்தவர் பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு பிடிக்காதது இந்தி, ஆனா அந்த இந்திய ஆசிரியருக்கு பிடித்தது பாரதிதாசன். எனவே பாரதிதாசனுக்கு பிடிக்காத இந்திக்கு கூட பாரதிதாசனை பிடிக்கும், பாரதிதாசனுக்கு பிடிக்காத இந்திக்கு கூட பாரதிதாசனை பிடிக்கும். அந்த அளவுக்கு பாரதிதாசன் உயர்ந்த கவிஞர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அம்மையார் இருக்கார். வாருங்க அவங்க கவிதைத்தார்கள். திருவள்ளுவரை தொழுது, ஐயன் திருவள்ளுவரை தொழுது, புரட்சி கவி பாரதிதாசனை தொழுது, ஐயா திருநீலகண்டன் அவர்களையும் தொழுது எனது கவிதையை வாசிக்கின்றேன். பாரதிதாசனார் கண்ட கனவை நனவாக்க படைப்போம் புத்துலகம் ஒன்று, பாரோர் செவிமடுக்க சங்கே நீ முழங்கு, பண்பாடு ஒழுக்கம் வைத்த தமிழர் முழக்கம், பகைவரை கண்டால் தமிழ் படைவென்று முடிக்கும், பகையற்ற உலகத்தை பாவேந்தர் கவிதை வகுக்கும், புனிதம் என்ற பூச்சாண்டி புகுந்தாலோ எதிர்ப்போம், புரட்சி வழி அவர் வழியாம், புன்சிரிப்பு அவர் மொழியாம், புதிய தலைமுறைக்கு வழிகாட்டும் அவர் கவியாம், புதுமை சிந்தனைகள் பொங்கிவிடும் அவர் பாட்டு, பொய்யில்லா பகுத்தறிவால் வைத்திடுவார் வேட்டு, பயில வைப்போம் எந்த நிலையிலும் தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழே என்று சங்கே நீ முழங்கு, தரணியில் எக்காலமும் தமிழும் தமிழரும் நிலை மாறாதவர் என்று சங்கே முழங்கு, அன்னை தமிழை அகிலமே வாழ்த்தும் விதம் செய்வோம் யாமென்று சங்கே முழங்கு, வானமும் பூமியும் வெகுண்டெழும் வேகம் தமிழரும் அதுபோல வெகுண்டெழுவாரே, நம்மை கண்டு மிரண்டு பகைவர் புறமுதியிட்டோடிட முழங்கு சங்கே நீ முழங்கு, தமிழர் வாழும் வாழ்க்கை வரலாறு படைக்க வேண்டும், வைர எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என சங்கே முழங்கு, நீ முழங்கு சங்கே முழங்கு. வணக்கம், நன்றி. சிறப்பாக முழங்கினீர்களம்மா. குஞ்சிபுளியப்பட்டி, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் கவிஞர். பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளை எல்லாம் சொல்லி சிறப்பான ஒரு கவிதை அளித்தார்கள். அந்த வெடிக்கும் முழக்கும் என்றெல்லாம் கவிதையிலே வரை சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அடுத்து வருகிறார் கவிஞர் கோ செல்லப்பாண்டி அவர்கள். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு இதான் அவருடைய முதல் நிகழ்ச்சியாக வந்திருக்கிறார். என்றாலும் மிக சிறப்பான அவர்களுடைய கவிதைகளை கேட்டு காத்திருக்கிறோம். வாருங்கள் திருமதி செல்லப்பாண்டி அவர்களே. நம்மோடு இணைந்திருக்கிறார் நல்லாசிரியர் விருது பெற்ற முத்தமிழ் சுடரொலி இசையரசி கவிஞர் கே கற்பகம் அவர்கள். இங்க இருப்பவர்கள் எல்லாம் நிறைய பேர் ஆசிரியர்கள், எல்லாம் தேர்தல் பணிக்கான வகுப்புகளை எல்லாம் முடித்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். அம்மையாரும் அந்த பணியை முடித்துவிட்டு அவசர அவசரமாக வந்திருக்கிறார்கள். திருமதி கயல்வழியும் கூட அப்படித்தான் என்று நினைக்கிறேன். நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கவிதை அல்லது உங்களுடைய ஒரு பாடல் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய குரலை கேட்டால் போதும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று வீர முழக்கமிட்ட புரட்சி கவிஞரின் பாதங்களை வணங்கி, நாளெல்லாம் தமிழுக்காக என்ன செய்யலாம், மொழிக்காக என்ன செய்யலாம், குழந்தைகளை எவ்வாறு பக்குவப்படுத்தலாம், இல்லத்தரசிகளிடம் பொதிந்துள்ள ஆற்றலை என்னவென்று செய்யலாம் என்று சிந்தித்து அனைவரையும் ஒரு புள்ளியில் இணைத்திருக்கும் எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் மாமணி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அப்பா நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். ஏப்ரல் மாதம்
நமக்கு பாவேந்தர் மாதம். அவர்கள் எல்லாம் பாதை வகுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த பாதை எது என தேடி ஆய்ந்து நம்மை அந்த பாதையில் பயணப்பட வைக்கின்ற அப்பாவின் செயலும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு தோள் கொடுக்கின்ற அத்தனை உயர்ந்த உள்ளங்களையும் இந்த நேரத்திலே நான் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கிறேன். இன்று குழந்தைகள் நீங்கள் இனி இந்த நாட்டை ஆள பிறந்தீர். இன்று குழந்தைகள் நீங்கள் இனி இந்த நாட்டை ஆள பிறந்தீர். இன்று குழந்தைகள் நீங்கள் குன்றினை போல் உடல் வன்மை வேண்டும், கொடுமை தீர்க்க போராடுதல் வேண்டும். குன்றினை போல் உடல் வன்மை வேண்டும், கொடுமை தீர்க்க போராடுதல் வேண்டும். தின்று தெவிட்டுதல் இல்லாமல் அன்றன்று வாழ்வில் புதுமை காண வேண்டும். தெவிட்டுதல் இல்லாமல் அன்றன்று வாழ்வில் புதுமை காண வேண்டும். இந்த குழந்தைகள் நீங்கள் பல்கலை ஆய்ந்தும் தொழில் பல கற்றும் பாட்டில் சுவை காணும் திறமையும் பல்கலை ஆய்ந்தும் தொழில் பல கற்றும் பாட்டில் சுவை காணும் திறமையும் உற்றும் அல்லும் பகலும் இந்நாட்டு குழைப்பீ அறிவுடன் ஆண்மையை கூவி அழைப்பேன். அறிவுடன் ஆண்மையை கூவி அழைப்பீர். இன்று குழந்தைகள் நீங்கள் என்று பாரதியின் வழியிலே குழந்தைகளை அழைத்து என்னென்னவெல்லாம் அந்த குழந்தைகள் செய்ய வேண்டும் என்பதை அழகாக பாடி வைத்த பாவேந்தரை நினைத்து போற்றும் இந்த அவையிலே சங்கே முழங்க 4 வரிகள். உண்மை உயிர் பெற சங்கே முழங்கு, பொய்மை பொடிபட சங்கே முழங்கு, உழைப்பவர் உயர்ந்திட சங்கே முழங்கு, ஒற்றுமை வளர்ந்திட சங்கே முழங்கு, மாணவர் அறிவால் செழித்திட சங்கே முழங்கு, அவர்தம் ஆற்றல் அணுவாய் பெருகிட சங்கே முழங்கு, வளமெல்லாம் தழைத்திட சங்கே முழங்கு, உளமெல்லாம் பண்பட சங்கே முழங்கு, எண்ணம் சிறந்திட சங்கே முழங்கு, ஏற்தொழில் வளர்ந்திட சங்கே முழங்கு, நீர்வளம் காத்திட சங்கே முழங்கு, நேர்மை எங்கும் ஒளிவிட சங்கே முழங்கு. நேர்மை எங்கும் ஒளிவிட சங்கே முழங்கு. வாய்ப்புக்கு நன்றியும் வணக்கமும். கற்பகம் பொழிச்சலூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி அப்பா. உள்ளம் பண்பட சங்கே முழங்கு, எண்ணம் சிறந்திட சங்கே முழங்கு என்று ரங்கநாதன் முழங்கி இருக்கிறார். கவிஞர் திருமதி கே கற்பகம் அவர்கள். அவர் மிகச் சிறப்பான ஒரு பாடலை பாடினார்கள். இனிமையான குரல் வளம் என்று திருமதி ஆசிரியர் திருமதி பவானி அவர்கள் இங்கே தன்னுடைய கருத்துரை பதிவிட்டிருக்கிறார்கள். கருத்து பெட்டகத்தை நன்றி அம்மா. அம்மாவுடைய குரல் வளம் இனிமை. அதான் வயசாயிடுச்சு அம்மாவுக்கு, வயசாயிடுச்சு நினைக்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய வலையொலிகள் எல்லாம் இதற்கு முன்பாக தொடங்கும் போது எந்த வலையொலி தொடங்கினாலும் அதிலே அம்மாவுடைய குரல் ஒலிதான் முதலில் இருக்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழகத்தில் சங்கையும் முழங்கு என்கிற அந்த 4 வரிகளை அம்மா பாடி முடித்தவுடன் தான் நம்முடைய வலையொலி தொடங்கும். மிகவும் கம்பீரமாக பாடுகிறார்கள். ஆனால் அந்த குரலை அந்த 4 வரிகளை மட்டும் ஒரு முறை அம்மா பாடக்கூடிய அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றாலும் பரவாயில்லை, இதை பாடினால் உங்களுக்கு உடல்நிலை சரியாகி இருக்கும். மன்னிக்க வேண்டும் அப்பா, அந்த இசை என் நினைவிலே இல்லை. இருந்தாலும் அந்த திரைப்பாடலை காலம் எப்போதும் உலகிலே நிலைநிறுத்தி இருக்கும். அந்த திரைப்பட பாடலின் இசையிலேயே
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எங்குள்ள தமிழ் ஒன்றாதல் கண்டு என்று மிகச் சிறப்பாக பாடிய அந்த பாவேந்தனின் பாடலை பாடும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்முடைய உள்ளம் சிலிர்க்கும், உடலிலே உள்ள மயிர்கால்கள் எல்லாம் சிலிர்த்து நிற்கும். நன்றி அப்பா. வேறு ஒரு இசை. எங்கள் வாழும் எங்கள் வளமோ மங்காத தமிழ் என்று தங்கே முழங்க போவேன் பாடல. அது அம்மாவோட குரல்ல நல்லா இனிமையா இருக்கும், என் குரல்ல அதுக்கு இருக்காது. அந்த பாடலை பாடித்தான் நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடங்கும். இப்போது அடுத்த கவிஞரை அழைக்க இருக்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், பள்ளியில் படிக்கும் பச்சிலம் குழந்தை, திருக்குறள் தூதர் விருது பெற்ற ஆசா மலர்மிதா. வாருங்க, என்ன கவிதை வாசிக்க போகிறீர்கள்? நீங்க கவிதை வாசிக்க போகிறீங்களா? வாருங்க. அவையிலுள்ள அனைவருக்கும் திருக்குறள் தூதர் ஆசா மலர்மிதாவின் அன்பு வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது சங்கே முழங்கு என்ற தலைப்பில் ஒரு கவிதை. புரட்சி கவிஞர் பா வேந்தராம், புரட்சி பாக்களின் மா வேந்தராம். பாரதியை ஆசானாய் கொண்டவராம், பாரதிக்கு தாசன் ஆனவராம். பாரதியை மனதில் பதித்தவராம், பாரத மண்ணை மதித்தவராம். சுதந்திர வேட்கை கொண்டவராம், சிறையில் வாழ்க்கை வாழ்ந்தவராம். குடும்ப விளக்கை ஏற்றியவராம், பாண்டியன் பரிசை படைத்தவராம். முல்லை இதழை தொடங்கியவராம், முத்தமிழ் சிறக்க உழைத்தவராம். கைம்பெண் துயரை துடைத்தவராம், இளம்பெண் நிலையை உயர்த்தியவராம். புதுமைகள் நிறைய செய்தவராம், புதிய உலகை படைத்தவராம். தரணியில் பாக்களை பரப்பியவராம், தமிழை உயிராய் உணர்த்தியவராம். கண்களாய் பெண்களை காத்தவராம், கடைக்கண்ணால் காலனை எதிர்த்தவராம். கனவுகள் நிறைய கண்டவராம், கவிதைகளை கடலாய் படைத்தவராம். கனவு காட்சியை நினைத்திடுவோம், நனவாய் செயலாய் மாற்றிடுவோம். புரட்சி கவிஞனை போற்றிடுவோம், சங்கே முழங்கென்று கூறிடுவோம். புரட்சி கவிஞனை போற்றிடுவோம், சங்கே முழங்கென்று கூறிடுவோம். வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். உங்கள் வயதுக்கு பெரிய சிந்தனையாக அந்த கவிதை அமைந்திருந்தது. உண்மையிலேயே நீங்க மிக உயர்ந்த சிந்தனைகளை கொண்டிருந்தீர்கள். எனவே ஒருவர் உயர்ந்த சிந்தனைகளை கொள்வதற்கு வயதோ பெரும் பொருளோ பெரும் கல்வியோ அவசியமில்லை என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. சின்ன பொண்ணு, ஆனா பெருசா சிந்திக்கலாம். கொள்வதெல்லாம் உயர்வு உள்ளது என்று சிந்தித்தா நிச்சயமா நமக்கு இந்த மாதிரி பிள்ளைகள் சமூகத்தில் நமக்கு கிடைப்பார்கள். எனவே உயர்ந்த சிந்தனையை பெற்றிருக்கிறார். அதற்கு காரணம் இவருடைய தந்தையாராக இருக்கக்கூடிய பேராசிரியர் சக்திவேல் அவர்கள். தனது 3 பிள்ளைகளையும் எல்லோரும் எப்படி வளர்ப்பார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக வளர்ப்பார். ஆனால் மலர்மிதாவினுடைய தந்தையார் திரு சக்திவேல் அவர்கள் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் அறம் பொருள் இன்பமாக வளர்த்திருக்கிறார், முப்பாலாக வளர்த்திருக்கிறார். எனவே மூவருமே நன்கு தமிழறிஞர்களாகவும் தமிழிலே நன்கு பேச தெரிந்தவர்களாகவும், இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தமிழ் பேசுவதே கடினமாக இருக்கிறது. பன்னித்தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளைகள் அப்படி இல்லை, அப்படி அல்ல. நாங்கள் சிறப்பாக திருக்குறளை ஓதி உணர்ந்து ஓதி வருபவர்கள். அதனால் அவர்கள் திருக்குறள் தூதர் என்கிற விருதையும் வழங்கி இருக்கிறார்கள்.
சிறப்பம்மா, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உயர்ந்த சிந்தனைகள். எதிர்காலத்திலே நீங்கள் வேண்டுவது போல ஒரு நாடு உங்களால் அமைக்கப்படும். நீங்கள் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. சிறப்பு நிகழ்ச்சியில பங்கேற்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் அடுத்து வருபவர். உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி கயல்வெளி அவர்களே. சரியா இருக்காங்க. வாங்க திருமதி கயல்வெளி அம்மையார் அவர்கள் இப்பொழுது கவிதை வாசிங்களா? கவிதை வாசிங்க. வாசிங்க, கவிதை வாசிங்க. பேசுங்களம்மா. அனைவருக்கும் என்னுடைய இன்பான வணக்கம். சங்கே முழங்கு. தமிழ் தழைத்ததென்று சங்கே முழங்கு. அழகும் இளமையும் மிளிரும் தமிழ் தாயே, வாழ்வும் வளமும் நலம் பெற வேண்டும். காடும் கழனியும் பசுமையுற வேண்டும். ஆறுகளும் குளங்களும் நிறைந்திருக்க வேண்டும். மண்ணும் மரமும் செழித்திருக்க வேண்டும். விண்ணும் முகிலும் முகிழ்த்திருக்க வேண்டும். நெருப்பாய் தீமைகளை சுட்டரிக்க வேண்டும். அன்பும் அறமும் தழைக்க வேண்டும். பண்பும் பயனும் அறிந்திருக்க வேண்டும். நல்லவை எல்லாம் வளம் பெற வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமையுடன் உயிர்த்திருப்போம். வேண்டாத செயல்களை எல்லாம் தள்ளி வைப்போம். இளைய தலைமுறையை இனிமையாய் வளர்க்கவும், இன்ப துன்பங்களை புரிந்து கொள்ளவும், மூத்தோர் சொற்களை சேர்த்து மதிக்கவும், உறவுகளை கொண்டாடி உன்னதமாக்கவும், கல்வியும் கலைகளும் கற்று தேர்ந்திடவும், செல்வம் என்பதை கொடுத்து மகிழ்ந்திடவும், வீரமும் உயிருடனே கலந்து பிறந்திடவும், கேட்டவையெல்லாம் கிடைத்திட வேண்டும் எனவும், நாட்டமுடனே நன்மைகள் சேர்த்திடவும், ஓங்கி உயர்ந்திட்ட சங்கே முழங்கு. எல்லாமே அறம், எல்லாமே மரம். தமிழனின் திறம் 8 திக்கும் முழங்கட்டும். எங்கள் தமிழ் சங்கே நீ முழங்கு. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. சிறப்பம்மா, சிறப்பு. தமிழ்ச்சங்கே நீ முழங்கு என்று அற்புதமான ஒரு கவிதை கொடுத்தீர்கள். மிகச் சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். உங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் மிகவும் அறவழிப்பட்டதாகவும் சமூகத்துக்கு தேவையானதாகவும் நோக்கங்களை சொல்லி அதெல்லாம் வர வேண்டும் என்று உங்களுடைய சங்கை முழங்க வைத்தீர்கள். அதுவும் ஒரு சாதாரண சங்கல்ல தமிழ் சங்கம் என்று கூறினீர்கள். சிறப்பம்மா, மகிழ்ச்சி. இந்த கவியரங்கின் நிறைவு கவிதையாக, மன நிறைவை தருகின்ற கவிதையாக, சொற்களால் நம்மை சிந்திக்க வைக்க வருகிறார். பாவேந்தனின் பட்டறையில் மானசீகமாக பயின்று தன்னை பட்டை தீட்டிக் கொண்டு அடுத்தவர்களையும் பட்டை தீட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய, எல்லா பக்கங்களிலும் தமிழ் என்ற ஒளியை தன்னிடம் இருந்து பரப்பக்கூடிய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அப்பா நீலகண்ட தமிழன் அவர்கள் தயாராக காத்திருக்கிறார். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். வாருங்கள் அப்பா. நீங்கள் உயர்த்தி சொல்லிய அளவுக்கு கவிதை உயர்வாக இருக்குமா என்று தெரியாது. இந்த சமூகத்தை பற்றி நாம் ஏதோ நினைக்கிறோம், அது அந்த சமூகத்துக்கு புரியாது. இந்த நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த கவியரங்கத்திலே கலந்து கொண்டு எனக்கு முன்பாக கவிதை வழங்கியுள்ள அனைத்து கவிஞர் பெருமக்களையும் நான் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இது ஒரு 2வது அமர்வாகும். இதற்கு முந்தைய அமர்விலே கவிதை வழங்கியவர்களையும் கவிதை அரங்கத்தினுடைய சிறப்புரையாகவும் தொடக்க உரையாகவும் ஒரு நீண்டதோர் உரையை வழங்கி இருக்கக்கூடிய திருக்குறள் செல்வி
ஔவையார் விருது பெற்ற திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களையும் வரவேற்புரை நல்கிய தமிழ் பணி செம்மல் தக்கோலமின் ஜெகநாதன் அவர்களையும் பாவேந்தர் பாடல்களை பாடி சிறப்பித்த புதுச்சேரி கவிஞர் திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களையும் கூட வணங்கி இந்த கவியரங்கத்தினுடைய கவிஞர் பெருமக்களை எல்லாம் வணங்கி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை வணங்கி என்னுடைய ஒரு சிறிய கவிதையை தருகிறேன். எனக்கு ஒரு சிறப்பான ஒரு அறிமுகம் கொடுத்த கற்பகம் அம்மையார் அவர்கள் என்னுடைய ஆட்சி என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. ஆனால் அவர் பல நேரங்களில் எனக்கு ஆட்சியாக இருந்து நல்லதொரு வழிகாட்டி வருபவர். எனவே இன்றைக்கு எனக்கு இங்கே கவிதை வழங்குவதற்கு ஒரு வழிகாட்டியதற்கு நன்றி. வெகுமதியா தன்மானமா? வெகுமதியா தன்மானமா எது வேண்டும் என கேட்டால், வெகுமதியா தன்மானமா எது வேண்டும் என கேட்டால் தன்மானம் பெரிதென்பான். தன்மானமா தமிழ்மானமா எது பெரியதெனில் தன்னையும் இழந்து தமிழ் மானம் காப்பான். தன்னை பெரிதென்று எண்ணாமல் மண்ணை மண்ணின் மானத்தை பெரிதென்றே எண்ணியவர் எதிரி கூட்டத்திற்கு கவிதை வெடி கண்ணியவர். தன்னை பெரிதென்று எண்ணாமல் மண்ணை மண்ணின் மானத்தை பெரிதென்றே எண்ணியவன் எதிரி கூட்டத்திற்கு கவிதை வெடி கண்ணியவன். உன் கவிதை தீக்குச்சி உரசினால் போதும், உன் கவிதை தீக்குச்சி உரசினால் போதும், அறிவு தீப்பற்றிக் கொள்ளும். யார் அவர்? எங்கள் பாரதிதாசன். உன் கவிதை வரிகளை படித்துவிட்டு நான் சில வரிகளை எழுதினேன். உன் கவிதை வரிகளை படித்துவிட்டு நான் சில வரிகளை எழுதினேன். நான் எழுதியதால் அந்த தாள் கருகி போனது. நான் எழுதியதால் அந்த தாள் கருகி போனது. சித்திரையா தமிழருக்கு புது வருட முத்திரையா என கேட்டாய். சித்திரையா தமிழருக்கு புது வருட முத்திரையா என கேட்டாய். உன் கவிதை படித்துத்தான் தைதான், உன் கவிதை படித்துத்தான் தைதான் எமக்கு ஆண்டு பிறப்பு என்று அறிவில் தைத்தது, என் அறிவில் தைத்தது. அன்று முதல் சித்திரை பிறப்பை ஓரங்கட்டி வைத்தது. அன்று முதல் சித்திரை பிறப்பை ஓரங்கட்டி வைத்தது. உன் அறுக்கு மீசையும் கவிதை செருக்கு நடையும், உன் அறுக்கு மீசையும் கவிதை செருக்கு நடையும் இனப்பற்றுடன் என்னை இறுக்கம் செய்தது. இனப்பற்றுடன் என்னை இறுக்கம் செய்தது. இந்தி மொழியை வெறுக்க செய்தது. இந்தி மொழியை வெறுக்க வைத்தது. வெண்பா ஆசிரியப்பா இப்படி பலப்பா இருக்க உடையப்பா உடையப்பர் ஓடப்பர் பற்றி கூறி உதயப்பா என்ற கொஞ்சம் உணரப்பா என்ற இப்பாதான் புதுப்பா புதுமைப்பா. நீ உதயப்பா உணரப்பா என்றாய், இப்பாதான் புதுப்பா புரட்சிப்பா. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிர்மை எழுத்தும் கூட இனத்தின் மானம் காத்த ஆயுத எழுத்தாய் அமைத்துக் கொடுத்தாய். ஆயுத எழுத்தாய் அமைத்துக் கொடுத்தாய். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என தமிழ்த்தாய் அணிந்தால் ஐம்பெரும் பொன்னகை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என தமிழ்த்தாய் அணிந்தால் ஐம்பெரும் பொன்னகை. பாரதிதாசா, பாரதிதாசா, உன் பாடல் தான் அவள் உதட்டில் அணிந்த புன்னகை. இந்த கவிதை வழங்க வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்ற மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து சிறப்பு சிறப்பு, மிகச் சிறப்பு அப்பா.
கேள்வியில் தொடங்கி பாரதிதாசனினுடைய பதில் என்னவாக இருக்கும் என்பதை மிக அழகாக சொன்னீர்கள். மொழியா தன் வெகுமதியா தன்மானமா என்று சொல்லும் பொழுது தன்மானம் என்றும் தமிழ்மானம் காப்பான் என்றும், எதிரி கூட்டத்திற்கு அவருடைய கவிதை வெடி கன்னி வெடியாகும் என்றும் மிகச்சிறப்பாக வரிகளால் எங்கள் உள்ளத்தை கொள்ளையிட்ட உங்களது கவிதைகளில், உன் கவிதை தீக்குச்சி உரசினால் அறிவு தீப்பற்றிக் கொள்ளும் என்ற பொறி பறந்த வரி என் இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டது. நறுக்கும் மீசை கவிதை செருக்கும். உண்மைதான், அவருடைய மீசையிலே ஒரு கம்பீரம். ஹிட்லரோடு ஒப்பிடக்கூடாது. அவருடைய மனம் கல்மனம், இவருடைய மனம் கனிந்த மனம். அந்த நறுக்கு மீசை தமிழனுடைய எழுச்சியாக கூட நாம் கொள்ளலாம். மிகச் சிறப்பான ஒரு கவிதை தந்து இந்த கவியரங்கை சிறப்பாக முடித்து வைத்திருக்கிறீர்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் பலா இனிக்கும். அதனுடைய மேற்புறத்திற்கும் அதனுடைய உள்பக்கத்திற்கும் தொடர்பே இல்லாதது போல பாவேந்தர் ஒரு முழு பலாப்பழம். அவருடைய அதனால்தான் அவர் பாடியிருக்கிறார் தனி இடை ஏறிய சுளை என்று. தற்போது நம்மிடையே அழகான முத்தமிழை மகள்களாக மகனாக பெற்ற திருக்குறள் ஆசான் சக்திவேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வாருங்கள் ஐயா. அம்மா வணக்கங்கம்மா. ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கங்க ஐயா. இப்பதான் வந்தா. சங்கே முழங்கு என்ற தலைப்பில் ஒரு சிறு கவிதை. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கே முழங்கு. உயிராய் மொழியை நினைத்திட வேண்டும், உயிராய் மொழியை நினைத்திட வேண்டும், தரணியில் தமிழை பரப்பிட வேண்டும், பாரத மண்ணை மதித்திட வேண்டும், பாரினில் புகழை சேர்த்திட வேண்டும், குழந்தை தொழிலை ஒழித்திட வேண்டும், மழலை செல்வத்தை போற்றிட வேண்டும், கைம்பெண் கொடுமையை எதிர்த்திட வேண்டும், கைத்தொழில் ஒன்றை கொடுத்திட வேண்டும், மானிட சக்தியை வளர்த்திட வேண்டும், மானிட நெறியில் வாழ்ந்திட வேண்டும், குடும்ப பாரத்தை தாங்கிட வேண்டும், குழந்தை நலனை பேணிட வேண்டும், புதிய உலகை படைத்திட வேண்டும், புதுமைகள் நிறைய புரிந்திட வேண்டும், பகுத்து அறிவை பரப்பிட வேண்டும், பண்பாட்டு நெறியை வளர்த்திட வேண்டும், உலக ஒற்றுமைக்கு உழைத்திட வேண்டும், பகைவர் வேற்றுமையை மறந்திட வேண்டும், சகோதர பண்பை விளைத்திட வேண்டும், விதைத்திட வேண்டும், விரோத பண்பை விலக்கிட வேண்டும், கற்பனை வளத்தை வளர்த்திட வேண்டும், கவிதை நூல்களை படைத்திட வேண்டும், புரட்சி கவியை நினைத்திட வேண்டும், கனவை நனவாய் மாற்றிட வேண்டும், பாவேந்தர் பாடலை போற்றிட வேண்டும், பாக்கல் பொருளை அறிந்திட வேண்டும், பொருளை உணர்ந்து உரைத்திட வேண்டும், பாரே கவிஞரை வணங்கிட வேண்டும், புரட்சி தமிழை கற்றிட வேண்டும், சங்கே முழங்கென்று கூவிட வேண்டும். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. வேண்டும் 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 என்று யாண்டும் தீரா பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் கூறிவிட்டார் எங்கள் பேராசிரியர் கவிஞர் சக்திவேல். கோயம்புத்தூரிலே கல்லூரி பேராசிரியராக இருக்கிறார். இவரை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டு இவருடைய மகள் தான் ஆசா மலர்மிதா. இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் நான் குறிப்பிட்டேன். மிகச் சிறப்பாக திருக்குறள் கொண்டாற்றுவதிலே குடும்பமாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களை பாராட்டுகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். சிறப்பையா, மகிழ்ச்சி. நீங்க கவிதைக்கு மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை மீண்டும் ஒரு முறை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி
மிகச் சிறப்பாக இந்த கவியரங்கத்தின் 2வது அமர்வை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு வணக்கத்தை கூறி, எழுத்துகளில் எண்ணங்களை எல்லாம் பதிவிட்டு அவைக்கு வந்து பாவேந்தரை எஞ்ஞான்றும் நினைந்து போற்றும் வகையிலே கவியாத்து அரங்கத்திலே படைத்த அத்தனை கவி பெருமக்களுக்கும், முதற் அமர்விலே கவி பாடியவர்களுக்கும், எப்போதும் பாரதியையும் பாரதிதாசனையும் சிந்தித்து வாசித்து அவர்களை போற்றி கவி பாட காத்திருக்கின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களையும் அவருடைய நாளிலே அவரது ஆசி நமக்கெல்லாம் இருக்கின்ற அளவுக்கு நினைந்து பாடவும் போற்றவும் வாய்ப்பு நல்கிய இந்த அருமையான தளத்திற்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்பத்தில் ஒருத்தி என்ற வகையிலே நெஞ்சத்தின் அடித்தளத்தில் இருந்து வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து பாவேந்தனின் பாடல் வரிகளோடு இந்த அமர்வை நிறைவு செய்ய விழைகிறேன். தமிழெங்கள் பிறவிக்கு தாய், இன்பத் தமிழ் நல்ல உணவைக்கு உளமுற்ற தீ, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். கற்பகம், பொழிச்சலூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இனிமையான இசையோடு நிறைவு பெற்றது. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி, நன்றி, வணக்கம்.